இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை யாவரை வாழ்த்துக்கிறேன். தேவனுடைய கிருபையினால தேவன் ஒவ்வொரு நாட்கள் கண்மணி போல பாதுகாத்து கடைசி நாள், இந்த மாதத்தின் கடைசி நாள் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு மாதம் நாம் கடந்து விட்டோம் என்றால் 25 வருஷப்பட்ட பாடுகள் போராட்டத்தில் கடந்து 26 வருஷம் பிரவேசிக்க போகிறோம். இந்த ஆண்டில் கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் எல்லாரும் வாழ்க்கையில். அது லாஸ்ட் சண்டே, கிறிஸ்மஸ் முன்னாடி சண்டே தேங்க்ஸ் மாதிரி அதை சொல்லலாம். ஒரு ½ அன் ஹவர் நான் செய்தி கம்மி பண்ணிக்கிறேன். அந்த நாளில் நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அதிகமான ப்ரோக்ராம் இல்லை, அதை நம்ம செய்யலாம். நன்றி சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கட்டும். தேவன் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாக இந்த மாதத்தில் தேவன் 6 பேர் வண்டி வாங்கினாங்க. எல்லோரும் புது புது வண்டி. ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன், அப்புறம் தினகரவர் வாங்கினார், அப்புறமா அபி வாங்கினாப்புல, டேவிட் பிரதர் வாங்கினாப்புல. இந்த வருஷம் அடுத்த நாள் அவர் மீட்ரு வந்ததுன்னா அவர் வீட்டுக்கு வந்துக்குது. 2 பேர் வீடு கட்டிக்கிறாங்க. மோட்டார் மேராக்கள், என்னது மீட்டர் அண்ட் மோட்டார் மேராக்கள். கர்த்தர் இதை நிச்சயமாக ரொம்ப அலக்களிக்கிறாங்க, ரொம்ப பேஜார் வர பண்ணுறாங்க. பிரதர் சொன்னது போல் டெம்பரரி 7,000 8,000 பில் வரும். இது 500 ரூபாய் வரும். பாக்கிய ஜோதி அனுப்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி வரும், அது இன்னும் கொஞ்சம் கம்மி வரும். ஸோ இப்படியாக தேவன் நிறைய மெராக்களை பண்ணிக்கிறாரு. தேவன் வர நாட்களும் தேவன் செய்வாராக. வேகமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க. இப்போ புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங் 21st சாப்டர் 25. தன்னைத்தானே விற்று போட்டு ஆகாப் என்ற தலைப்பில் நான் பேச போகிறோம். தன்னைத்தானே விற்று போட்டவன் அப்படின்ற தலைப்பில் நான் பேச போகிறோம். 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பாருங்க, இந்த இடத்துல அருமையான தேவச்சனங்களை, தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இங்கிலீஷ்ல there is no one, there is no else அப்படின்ட்டு வரும். அப்படி என்றால் தன்னுடைய கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பான காரியங்களை செய்யத்தக்கதாக விற்று போட்ட ஆகாப் போல ஒருத்தனும் இல்லை. பைபிளில் ஒருத்தனும் இல்லை. யாரை பற்றி சொல்லிச்சு? எதை பற்றி சொல்லிச்சு? சாலமன் பேர பூமியில் என்ன பண்ணல, அவ்வளோ அழகான ராஜா, ஞானம் உள்ளவன் சொல்லி. இப்படி நிறைய விஷயத்தில் ஒத்துணும் இல்லை, ஒத்துணும். இது என்னன்னா தன்னைத்தானே விற்று போட்ட ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக சொல்லுது. இந்த இடத்துல ஆகாப் என்ற ராஜா, ஆகாப் என்பவன் அந்நிய தேசத்தின் ராஜா அல்ல. யார் இல்லாம இஸ் நாட் மீன் என்ன சொல்றாங்களா, வேற தேசத்தை சார்ந்தவன் அல்ல. பிரியமானவள, அவன் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவன். இஸ்ரேலை சார்ந்த அந்த மனுஷனே தன்னைத்தானே விற்று போடுகிறான். He was the 8th king of Israel. இஸ்ரேல் தேசத்துக்கு 8ஆம் ராஜா. எத்தனாவது ராஜா? அவன் தகப்பனுடைய பேர் ஒம்ரி என்று அர்த்தம். என்னது ஒம்ரி? ஒம்ரி என்றால் அரிக்கட்டி. அந்த கீரை கட்டு வச்சு கட்டி வைக்கிறாங்களா, அதுதான் த ஷெல். அந்த கீரை கட்டு தான் என்ன சொல்றாங்க, ஒம்ரி என்ற பேருக்கு அர்த்தம். இவனுக்கு பிறக்கிற அந்த குமாரன் பேரு ஆகாப். இந்த ஆகாப் என்பவனுக்கு பேர் என்ன? பெரியப்பா சித்தப்பான் பேர். என்னது? மை ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சொல்லி. என்னது? பெரியப்பா சித்தப்பான் பேர். அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிளில் எல்லாருக்கும் அர்த்தம் இதுதான் விசித்திரமாகுது. என்னது? எப்படி இருக்குது? பெரியப்பா சித்தப்பான்ட்டு என்ன பண்ணல, ஃபாதர் ஆஃப் மை பிரதர்ஸ், ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் வரும். அப்படி என்றால் பெரியப்பா சித்தப்பானா கணக்கே என்னன்னா ஏடா கூடிய பண்ணியே இருப்பாங்கன்ட்டு அர்த்தம். இப்படி அந்த ஆகாப் என்பவன் இஸ்ரேல் தேசத்துக்கு 8ஆம் ராஜாவாக நியமிக்கப்பட்ட மனுஷனு தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறான்? தன்னைத்தானே விற்று போட்டான். என்ன பண்ணா? பைபிளில் நிறைய காரியம் வித்து இருக்கிறாங்க. அதை தான் நான் பார்க்க போகிறோம். என்னென்ன வித்தாங்க எல்லாம் வித்தா கூட என்ன சொல்ல, மீண்டுமாக எலும்புகிற பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? சில காலத்தை வித்து போடும்போது எலும்புகிற பாக்கியத்தை என்ன பண்ணான்னு கொடுக்குறார். ஒரு பகுதி முட்டை வித்தா மேபி ரிக்கவரி ஆகலாம். இங்கே என்ன சொல்ல, தன்னைத்தானே விட்டு போட்டு அது ரிக்கவரி ஆகவே முடியாது. என்ன செய்ய முடியாது? எக்ஸாம்பிள், சில வீட்டோடு மாப்பிள்ளைய போவாங்க. வீட்டோடு மாப்பிள்ளை போன திருப்பி வர முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி எனது வீட்டோடு மாப்பிள்ளை பண்ண செய்ய முடியாது. அதெல்லாம் இல்லை, நான் 3 நாள் இங்கே இருக்கிற 3 நாள் அங்கே நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதான் தங்களை விட்டு கொள்வது. தேவன் விட்டு போட்டது வேற. என்னது? தேவன் என்ன விட்டு போட்டான்னுக்குது. நியாயாதிபதி புத்தகத்தில் தேவன் விட்டு போட்டாருன்ட்டுக்குது. ஆனால் இந்த இடத்துல தன்னைத்தானே விட்டு போட்டான்ட்டுக்குது. என்ன இருக்குது? ஏசாயா புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள். ஏசாயா புத்தகம் 50ஆம் அதிகாரம். அப்படி யார் தங்களை விற்று போடுகிறார்களோ அவங்க வாழ்க்கையிலே மெராக்கல் நடப்பதோ அல்ல மெராக்கல் கொண்டு வருவதோ கடினமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, அந்த கடினமான காரியத்தை நாம் 50ஆம் 2-3 வசனம் நினைக்கிறேன், வாசிங்கள்.
நான் யாருக்குப்பா வித்தவனே? நான் யாருக்கெல்லாம் விற்கலையே. என்ன பண்ணலையே? என்ன பண்ணல? அப்போ யார் வித்துக்கினது? தன்னை தானே. யாரு விட்டது? இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல் ராஜாவுக்கு இருக்கிற மேன்மை என்ன? 1 சாமுவேல் 9:20 இஸ்ரவேல் தேசம் இருக்கிற சகல நன்மைகள் இவங்களெல்லாம் வாஞ்சிக்குமா. ராஜாவா நியமிக்கப்பட்டனா பேக்ரவுண்ட் கர்த்தர் பார்க்க மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? அவன் எந்த கோத்திரம், எந்த அவன் குடும்பம், எந்த குடும்பம், அதெல்லாம் தேவன் பார்க்கறது இல்லை. தேவனுடைய பார்வையில் அவன் அருமையா இருந்தா கர்த்தர் ராஜாவை என்ன பண்ண நியமிப்பார். நியமித்த பிறகு அந்த மனுஷன் தேவன் முன்பாக உத்தமமா நடக்கணும். என்ன பண்ணும்? தேவன் முன்பாக என்ன பண்ணும்? தேவன் செலக்ட் பண்ணும்போது யாரையும், இது சவுலை செலக்ட் பண்ணும்போது முதல் ராஜாவை செலக்ட் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு, அவன் இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் செய்கிற கோத்திரத்தை சார்ந்தவனே அல்ல. என்ன சார்ந்தவன் அல்ல? நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்களா? யுத்தம் செய்கிற கோத்திரம் எது? யூதா கோத்ரா. இவங்க சவுலுடைய கோத்திரம் வந்து பிரியமானவர்களே பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரம் என்னது? கனிஷ்டவாதம். தன்னை கோத்திரத்தில் கனிஷ்டவாதம் ரொம்ப கேவலமான சீப்பா இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது, எங்களுக்கு என்ன இல்லை? வேதத்து பிரகாரம் இடது பக்கத்துக்கு யாரா? இல்ல இல்ல, தேவரன்ல ஆசிரிக்கப்பட்டவரே ಬಲಗಡೆ ಬಂದಿ ದೇವರಿಂದ ಯಾಕಡೆ ಬನ್ನಿ. அப்போ அப்படி நான் மத்தேயு 25 வலது கை பிராக்டிஸ் இல்லாதனால இடது கையில் தான் கள்ள வீசுவார்கள், எல்லாத்தையும் செய்வார்கள். இப்படி இடதுனா சபிக்கப்பட்ட கோத்திரம், கனிஷ்டமான கோத்திரம். அந்த கோத்திரத்தை கர்த்தர் தகுதி பார்க்காம ராஜாவை உயர்த்தும் போது அந்த ராஜரீக ஆசீர்வாதமானது இஸ்ரவேல் தேசத்துக்கு சகல நன்மைகள் இந்த ராஜாவை, ராஜாவின் குடும்பத்தை கர்த்தர் நாடுகிறது. ஆகையால் தான் சவுல் மேலே தேவன் வருத்தப்பட்ட கூட 40 ஆண்டு ஆளுகை செய்கிற கிருபை தேவன் கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? அவன் தேவன் முன்பாக பிரியமா நடக்காம போன கூட என்ன பண்றாரு? ஏன்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் நியமித்திருக்கிறார். ஆண்டவர் சாலமோனை ராஜாவா நியமிக்கும் போது என்னன்னு சொல்லி நியமிச்சாரா? உன்னை ராஜாவா நியமிக்கிறேன், ஜனத்துக்கு அதிபதியா நியமிக்கிறோம் என்னன்னு சொல்லி என்னத்துக்காக தேவன் நியமிச்சாரா? நான் என் ஜனத்தை நேசிக்கிறபடிலாம் உன் தலைவராக வைக்கிறேன். என்ன பண்ற? ನನ್ನ ಜನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರೋದನ್ನ ನಿನ್ನನ್ನು ಅವರಿಗೆ ಯಜಮಾನಾಗಿ, ನಾಯಕನಾಗಿ, ರಾಜನಾಗಿ ಏರ್ಪಡಿಸ್ತಾರೆ. அப்படின்னா he loves the people. தேவன் வந்து ஜனத்தை நேசிக்கிறார், ஜனமாகிய சபையை நேசிக்கிறார், ஜனமாகிய அவருடைய குடும்பத்தை, கோத்திரங்களை தேவன் நேசிக்கிறார். தேவனுடைய பாசம் அதிகமா இருக்கிறதுனால உங்களை நடத்தக்கத்தக்கதாக எப்படி எரேமியா புத்தகம் 3:14 முதல் 19 ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಒಪ್ಪುವ ಪಾಲಕனை ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, உங்களுக்கு இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனாகிய ராஜாவை ஏற்படுத்துறேன்னு சொன்னாரு. அதே போல் கர்த்தர் என்ன பண்றாருன்னா தன் ஜனத்துக்காக, சபைக்காக, கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக தேவன் ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஏற்படுத்தப்பட்ட இந்த ராஜா என்ன பண்றான்னா தன்னைத்தானே விற்று போடுகிறான். பிரியமானவர்களே, என்ன பண்றான்? என்ன செய்யறான்? தன்னைத்தானே விற்று போட்ட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியும். யாரோனா வித்துந்து என்ன பண்ணல. இப்போ இலவச சொந்த செங்கல் சூழலில் வேலை செய்ய போவாங்க. வேலை செய்யவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு அவங்கள மீட்டின்னு வருவாங்க. அவங்கள அடிமையை, கொத்து அடிமையாக போவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்கள என்ன பண்ணுவாங்க? யாருன்னா இப்போ யாரோ ஒருத்தர் அனுமானம் வச்சிருப்பாங்க, மீட்டுன்னு வரலாம். ஆனால் எப்போ நம்மே தாமே பைபிள் சொல்லுது, ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡುವಂತೆ ಪಾಪ ಮಾಡಲು ತನ್ನನ್ನೇ ತಾನೇ மாறிக்கொண்டான். யாரோட பார்வையில்? கடந்த நாட்கள் பார்த்தோம், இஸ்ரேல் மக்கள் எப்படி, அந்நிய மக்கள் எப்படி பாவம் செய்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் எப்படி பாவம் செஞ்சோம் பார்த்தோம். அந்நிய மக்கள் எப்படி செய்கிறாங்க பார்த்தோம். இஸ்ரேல் மக்களோ ரகசியத்திலே பாவம் செய்தார்கள். என்னது ரகசியம்? அப்படி என்றால் இவர் வாழ்க்கையில் பிரியமான இந்த பிளஸ்ஸிங்ஸ் போறதுக்கு காரணம் என்றால் பிரியமானவர்களே தன்னைத்தானே விட்டு போடுகிறார். பைபிள் அவன் இஸ்ரேல் மக்கள் ராஜாவை ஏற்படுத்துன்னு கேட்கும்போது ராஜாவுக்கு என்னென்ன பிளஸ்ஸிங்ஸ் கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்? ராஜாவுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? ராஜா அரண்மனை இருக்கோ, குதிரை இருக்கோ, வேலைக்காரர் இருப்பார்கள், சகல நன்மைகள் உண்டாகும், எல்லா காரியம் உண்டாகும் சொல்லி எங்களுக்கு ராஜா வேணும் போது ராஜாவோட மேன்மை கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றார். இன்னைக்கு கூட கர்த்தர் அருமையான பிள்ளைகளே, தேவன் வந்து 1 பேதுரு 2 முதல் 9 வசனத்தின்படி, வெளிப்படுத்தல் 1 6 வெளிப்படுத்தல் புத்தகம் 5 வெளிப்படுத்தல் 19 கர்த்தர் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன பண்ணிக்கிறார்? ராஜா ஏன் படிக்கிறாரு?
ராஜாவரீக நிலைமை ஏற்படுத்தி நீங்கள் அந்த ராஜ தன்மையை, ராஜ மேன்மையை இழந்து போவதோ அதை காத்துக்கொள்வதோ உங்க கையில தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? எழுந்து போவதோ. எப்போ அந்த ராஜரீக மேன்மை, ராஜரீக ஆஸ்வாதம் நம்மளை விட்டு போகுதுன்னா, நம்மளை எப்போ வித்து போடுகிறோமோ அப்ப என்ன ஆயிடுது? தானாவே என்ன ஆயிடுது? தேவன் வைத்துக்க அத்தனை நன்மைகள் என்ன ஆயிடுது? தானா. அப்போ பைபிள் சொல்லு, இஸ்ரேல் மக்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினே இருக்கும்போது ஆண்டவர் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் அவர்களும் அரணான பட்டங்களை கட்டி கொண்டு திராட்சை தோட்டங்களை கட்டி கர்த்தருடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் சொல்லி அழகா சொல்லு. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வருஷம் சொல்லப்படுது. அப்படி என்றால் தேவ தயவு இஸ்ரேல் மக்கள் மேல் வந்துச்சுன்னா, இஸ்ரேல் ராஜா மேல் வந்துச்சுன்னா, அவன் முன்பாக யாருமே நிற்க முடியாது. எந்த ஆசீர்வாதங்கள் தடை பண்ண முடியாது. தேவன் ஜெயசாலிகளாக, தேவன் எல்லா ஜனத்தை காட்டிலும் மேன்மை உள்ள ஜனமாய் கர்த்தர் நிறுத்துறார். ராஜரீக நிலைமை இன்னும் டாப் லெவல் இருக்குது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் சில பவர் தான், புதிய ஏற்பாட்டில் ராஜரீக டபுள் பிளெஸிங்ஸ் கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது அந்த ராஜரீக ஆசீர்வாதத்தையும், ராஜ மேன்மையும், ராஜரீக கௌரவத்தையும், ராஜரீக பிளெஸிங்ஸை காத்துக்கொள்வதோ அல்ல வித்து போடுவதோ நம்முடைய கரத்தில் இருக்குது. எங்க இருக்குது? யார் கரத்தில் இருக்குது? நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அந்த கரத்தில் இருக்கிற காரியத்தை என்ன பண்றான்னா, அதை வித்து போடுகிறான் பாரு. அவனை போல என்ன பண்ணலையா? அது போல் சில டைம்ல ஆனா, ஐயோ அந்த ஆள் இருந்தாப்பா சர்ச்சில், அந்த மாதிரி மோசமான ஆள் இல்லைன்ட்டு என்ன பண்ணக்கூடாது. எல்லாம் கரெக்டாக ஒண்டிட்டு எப்போ பார்த்தாலும் கலாட்டை பண்றான், எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த அந்த ஒருவர் லிஸ்ட்ல என்ன செய்யக்கூடாது, நாம் போகக்கூடாது. பிரியமான பைபிள் பாருங்க, சில விஷயத்தை வித்து போடுறாங்க, ஆனால் அது ரிக்கவரி ஆகுது. ஆனால் வித்து போட்ட மக்களுடைய நிலைமை மோசமாய் மாறவில்லை. என்ன பண்ண? மோசமாக மாறவில்லை, வேகமாக. ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கள். 25ஆம் அதிகாரம் 33 வசனம். என்ன பண்ணா? தன் ஜேஷ்ட புத்திர பாக்கியத்தை என்ன பண்ணிட்டான்? இது யாரு கொடுக்கப்பட்டது? ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். யாரு கொடுக்கப்பட்டது? ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாரு கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு நம்மளே நாமளை வித்து போட்டா அதற்கு கவருக்கு பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலர்களே, இஸ்ரவேலுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டது. புரியுதா பாயிண்ட்? இந்த புத்திர ஸ்வீகாரம் யாரு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல். இது எந்த ராஜா பத்தி பார்த்துக்கிறோம்? எந்த திவோர்த்தத்துக்கு அவன் ராஜா? இஸ்ரவேல் தேசத்துக்கு. கவனிங்கள், இஸ்ரவேலுடைய சகல நன்மைகள் நம்மையும் நம் குடும்பத்தை, நம் வீட்டை எப்பொழுதுமே வெயிட் பண்ணி நிற்கிறது. வெனவேயோ லிவிங் அஸ், அதாவது இஸ்ரேல் எல்லாரும் இஸ்ரேல் அல்ல வேண்டி. இதே ஒன்று ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் எல்லாரும் இஸ்ரேல் அல்ல, சுத்த இஸ்ரவேலா இருக்கணும். யாரா இருக்கணும்? உள்ளத்தில் இஸ்ரேல் ஆகணும். இஸ்ரேல் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் புறம்பே இருக்கிற இஸ்ரேல் அல்ல, உள்ளத்தில் இஸ்ரேலாய் மாறணும். அப்படின்னா இஸ்ரேலுடைய கேரக்டர் நமக்குள்ள வரும்போது பிரியமானவர்களே, இஸ்ரேல் தேசத்துக்கு சகல நன்மைகள் நம்மை, நம் குடும்பத்தை நாடுகிறது, தேடுகிறது. அப்படி தேடப்பட்ட நன்மைகள் பிரியமானவர்களே, இவனா வித்து போட்டு இவனா என்ன பண்றான்? அது இழக்கத்தக்கதாய் பண்ணுகிறான். பிரியமானவர்களே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை விற்கிறான். என்ன விற்கிறான்? ஆதியாகமம் 25ல ஜேஷ்ட புத்திர பாகத்தை வித்தவன் யாரு? ஏசா. வித்து போட்டவன் பாழாயிட்டானா? என்ன ஆயிட்டான்? எப்படி ஆசீர்வாதமா இருந்த? எங்க இருக்குது ஆதாரம்? பாருங்க, அந்த ஆதியாகமம் 33 இப்ப சொன்னது போல யாக்கோபு அண்ணாவை ஏமாத்துறதுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்து அனுப்புறான். ஒட்டகம், புள்ளி, மானு எல்லாத்துக்கும் கொடுக்குறான். பெரிய பால் வேலைக்கார கொடுத்து அனுப்புறான். அவன் சொல்லுகிறான், ದೇವರ ದಯಿಂದ ನಿನಗಿಂತ ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿ ನನ್ನ ಹತ್ರ ಐತೆ. என்ன சொல்ற? சாட்சி கொடுக்குறான். அவன் சொல்றான், தேவட தயத்தை. இந்த மனுஷன் தேவட வார்த்தை யூஸ் பண்ணல 21 வருஷம். யாரும் யூஸ் பண்ணல. யாக்கோபு என்ன பண்ணல? இஸ்ரவேல்னாலே யார் பேரு? இல்ல, யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேல். யாரோட பேர் தான் இஸ்ரவேல்?
எந்த மனுஷனை இஸ்ரவேலை கர்த்தர் மாற்றினாரோ அந்த மனுஷன் 21 வருஷம் ஆண்டோட பேர் சொல்லாமே கஷ்டம் வரும்போது ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். கஷ்டம் வரும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறான். உதாரணத்துக்கு 21 வருஷம் ஏசப்பா தேடினான்ட்டு இல்லவில்லை. அவன் மாமனார் அச்சு ஒச்சிலான்னு தேடி வரும்போது ஆண்டவர் முட்டை என் கூட இருந்தா நீ சம்பளத்தெல்லாம் ஏமாத்திருப்பேன், அப்பதான் ஆண்டவர் பேரை சொல்றான். நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்களேன்? ஆண்டவர் பேரை. அப்படி என்றால் எந்த மனுஷன் இஸ்ரவேலா இருக்கிறானோ அந்த மனுஷன் தேவனை குறித்து தன் புத்திர ஸ்வீகார பாகத்து மேன்மையா எழுதணும். ஆனா பண்ணது பாருங்கள், ஏசா தன் புத்திர ஸ்வீகார பாகத்தை வித்து போட்டா கூட தேவனுடைய பார்வையில் உத்தமமாய் வாழறதுனால யாக்கோபுக்கு சாட்சி கொடுக்கிறான். ஆதியாகமம் 33 என்ன சாட்சி கொடுக்கிறான்? அந்த ஒரு வார்த்தை படிங்களே. எப்படி இருக்குது அவனுக்கு? ನಿಮಗೆ ನಮ್ಗೆ ಹೆಂಗೈತೆ? ಇನ್ನೂ ಬಾಕಿ ಐತೆ, ಪೆಂಡಿಂಗ್ ಐತೆ, ವೇಟಿಂಗ್ ಲಿಸ್ಟಲ್ಲಿ ಐತೆ. ಏನಾಗಿದೆ? யாருக்கு தேவர கிருபைಯಿಂದ ಸಮೃದ್ಧಿ ಉಂಟಂತೆ? இல்லை யாருன்னு பார்க்குறோம். இன்னைக்கு என்னது வித்து போட்டது செய்தி? என்னது வித்து? நீங்கள் வித்து போடாதீங்க. எனக்கு செய்தி என்னது? விட்டு போடாதீங்க. தன்னைத்தானே வித்து போட்டு அவனை போல எவனும் இல்லைன்னு புக் எழுதுற மாதிரி உங்க பேர் எழுதிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எங்க எழுதுவார்? அப்படி ஜீவ புஸ்தகம் ஞானசனத்தும் பேர் வந்தது. எங்க எழுதுவாரு? ஞாபக புஸ்தகத்தில். எங்க எழுதுவாரு? அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேர் எழுதக்கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த ஏசா தன் புத்திர ஸ்வீகாரத்தை விட்டுகிறார். இந்த புத்திர ஸ்வீகார பாக்கியமானது இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிற பிரைஸே புத்திர ஸ்வீகார பாக்கியம். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பா பிதாவென்ற புத்திர ஸ்வீகாரத்தை பண்ணிக்கிறீங்களா பெற்றிருக்கிறீங்க சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்திலும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரோமர் 8 கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த புத்திர ஸ்வீகார பாரத்தை சின்ன கூழுக்காக, சின்ன சாப்பாடுக்காக, பசிக்காக என்ன பண்றான்? புத்திர ஸ்வீகாரத்தை வித்து போடுகிறான். வித்து போடும்போது அவன் என்ன பண்றான்? வித்து போட்டா கூட என்ன பண்ண கூட எப்படி இருக்கிறானா? எப்படி சொல்றான்? தேவர கிருபைಯಿಂದ நான் ಸಮೃದ್ಧಿ ಆಗಿದ್ದಿಲ್ಲ, ನಾನು ಬೇಡಾன்றான். என்ன சொல்றான்? என்ன பண்றான் அப்படின்னு அர்த்தம்? தேவனுடைய கிருபை சார்ந்து வாழ்ந்து இருக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? சம்டைம் பர்த் ரைட்டு, அந்த புத்திர ஸ்வீகார பார்த்து சில சூழ்நிலை நிமித்தம் வித்து போடலாம். என்ன பண்ணுவோம்? தேர் எக்ஸ்கியூசஸ். அதுக்கு என்ன இருக்கிறது? மன்னிப்பு இருக்கிறது. என்ன இருக்கிறது? மன்னிப்பு இருக்கிறது. ஆனா எதுக்கு மன்னிப்பு இல்லை? நாம வித்து போட்டோன்னா கண்டிப்பா என்ன செய்யாது? மன்னிப்பு இல்லை. ரெண்டாவது பாருங்கள், அதே ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 31-15 வாசிங்கள். 31-15, 37-28 வாசிங்கள் வேகமா. 37-28, 37-36 வாசிங்கள். என்ன பண்ணாங்க? 36 வாசிங்க. 37-36. 37ஆம் அதிகாரத்தில் 36 வசனம் வேகமாக. இப்ப என்னது அப்படின்னு அர்த்தம் என்னது? இல்லைம்மா, என்னென்ன வித்துறாங்கன்ட்டு ஒரு 100 இருக்குது. அதில் ஒரு 4-5 தான் சொல்லுவேன். இங்கே என்ன வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம் என்னது? சகோதரர், ஓன் பிரதர்ஸ். என்னது? பைபிள் தன் சகோதரன் பகைத்தவன் வருவனு இல்லை, தன் சகோதரன் பகைத்தவன் வருவனும், தன் சொந்த சகோதரன் பகைக்கிறவன் அல்ல. என்னன்னு சொல்ல? தன் சொந்த சகோதரன் பகைக்கிறவன் சொல்லிட்டு அப்புறமா தான் நரகம். என்னது? நரக்கை பாத்திரவான்னு சொல்லுது. தன் சகோதரனை பகிர என்னவா? மனுஷ கொலைபாதகன். என்னது? இன்னைக்கு எனக்கு அருமையான தேவசனங்களை நாம் சின்ன பேச நல்லா வளரும். இப்ப சிஸ்டர் சொல்றேன், 3 அக்காங்க பண்ணோம் போனோன்ட்டு வளரும் போது பிரியமான ஆஸ்திக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக தன் ஓன் பிரதர்ஸ் வித்துறோம், சிஸ்டர்ஸ் வித்துறோம். என்ன பண்ணிடுறோம்? நீ மாத்தாடபடா, நான் மನೆ ಬರ್ಬೇಡ, நீ நாவனும் நானே ஆவணும். நான் எப்போ சொல்ல தெரியும்? மீட்டிங்கில் முடிச்ச பிறகு நீ வேற நான் யாரானு என்ன சொல்வேன்? மீட்டிங்கில் முடிச்ச பிறகு
நீ வேற நான் யாரோ. ஆனா இந்த இடத்துல இந்த காலத்துல பிரியமானவள சில சூழ்நிலை ஒன்னா வளருவோம், நல்லா பாசமா வளருவோம். சில ஆஸ்தி நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, சில பொருட்கள் நிமித்தமாக, பேர் புகழ் நிமித்தமாக, சில உறவு நிமித்தமாக என்ன பண்றோம், ஓன் பிரதர்ஸ் சில டைம் வித்துறோம். என்ன பண்ணிடும் சொந்த சகோதரர்கள் சகோதரி என்ன பண்ணிடும், அவளுக்கிட்ட நான் பேச மாட்டேன், அவனா பெரிய இவளா அண்ணுவோம். என்ன பண்ணுவான் வேத வசனப்படி பேசாம இருந்து என்ன செய்யக்கூடாது, காணிக்கை போட. ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது, அதான் ராபோசன் என்ன பண்ணக்கூடாது. அது எங்க கடைபிடிக்கிறாங்க, சிபிஎம் சர்ச்சில் ஆர்சில். இங்க வந்து டேக் இட் ஈஸி பாலிசி யார் வந்தாலும் கொடுத்துனுக்குறோம். என்னது யார் வந்தாலும் என்ன பண்ணிருக்கிறோம், கொடுத்துனுக்குறோம். ஆனா வேத வசனத்தின்படி காணிக்கை செலுத்தக்கூடாது, ரெண்டாவது ஒப்புரவாகணும், ராபோசன் எடுக்கணும். இங்க பாருங்க, சொந்த சகோதரர்கள ஓன் பிரதர்ஸ் எதுவுமே இல்லை. கனவு சொல்லுவாங்க, அப்ப போய் எனக்கு கனவு வந்துச்சானா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அப்படின் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். என்ன ஆயிடும், அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் தைச்சு கொடுப்பாரு. என்னது கலர் ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறாரு, ஏன் பாசமா இருக்கிறாரு, இப்போ உங்க மேல் பாசமா இருக்கிறான்னு அர்த்தம் என்னது, நீங்க அவருக்கு பாசமாக்குறீங்க. என்னது இப்போ பசங்களை நம்ம ஏன் பிடிக்கும், நம்ம மேல் அவங்க நம்ம மேல் அதுதான் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு, நான் சொன்ன வார்த்தை புரியுதா? எங்க வீட்டில் சின்ன நாய் ஒன்று வளர்த்துருக்குறோம். நேரம் வந்து அப்படியே பார்த்து நிற்கும். பார்த்த என்னதான் சாப்பிட்றேன்னு எல்லாம் போட்டுங்கிறேன் நான். இவங்க கத்தினுக்கிறாங்க, எனக்கு அப்படியே வந்து பார்க்க வேற மாதிரி எது செய்யறதில்ல, அப்படியே பார்த்து நிற்கும். என்ன சொன்ன ஒரு புரியுது, என்னது ஆட்டோமேட்டிக் என்ன வருது. இதே போல யோசேப்புக்கு அப்பா மேல யாக்கோபுக்கு யோசேப் பாசம், இவன் பாசமா நடக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பாசமா நடக்கும்போது பிரியமானவர்கள சில சூழ்நிலை நிமித்தமாக நம்முடைய உறவுகளை வித்து போட்டுக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம், பெரியப்பா வீட்டு போக மாட்டேன், சித்தப்பா வீட்டு போக மாட்டேன், அக்கா வீட்டு போக மாட்டேன், தங்கச்சி வீட்டு போக மாட்டேன், உறவு வித்து போட்டுக்கிறோம். வித்து போட்டா கூட என்ன நடந்துச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லம்மா, யார் வித்து போட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு கோசேம் சீமையில சிரேஷ்ட இடத்தை கொடுத்து அங்க தங்க சொல்றான். நான் சொன்ன வார்த்தை புரியுது, என்ன சொல்லுங்களா, கோசேம்னா செழிப்பான இடம். எனக்கு எகிப்து தேசத்துல செழிப்பான இடம் கோசேம் சீமை. இது யார் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, உங்க சகோதரர்களை உத்தமராய் கண்டா, ஒழுங்காக கண்டா அந்த சிரேஷ்ட அந்த கோசேம் சீமை அளந்து கொடுத்துருந்தார். கூப்பிட்டு இந்த கோசேம் சீமையை அங்கே இருக்கிற ஆடு மாடுகளுக்கு கொட்டாரத்தை போடும்படி பொருட்களை கொடுக்கும்படி செய்கிறார். அந்த 70 பேர் தான் 32 லட்சம் மக்களாக மாறிட்டாங்க. எத்தனை மக்களாக மாறிட்டாங்க, 70 people. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம் தான் 32 lakhs மக்களாகி மாறிட்டாங்க பிரியமானோட. அதுவும் எந்த மாதிரி டைம்ல ஆண் மக்களை சாவடிச்சுனே இருந்தாங்க, நர்சிங் பண்ண முதல்ல சாவடிச்சிடணும், அந்த மாதிரி இருந்து கூட 32 lakhs பிள்ளைகள் பெரிய இருக்கிறாங்க. நான் சொன்ன வார்த்தை புரியுதா? அப்படி என்றால் சில சூழ்நிலை நிமித்தமாக சொந்த உறவுகளை நாம் வித்து போடுகிறோம். வித்து போட்டகளை ஒரு நாள் வரப்போது, அந்த நாள்ல அந்த உறவுகளுக்கு நாம் முன்னுதாரணமாக முந்தை நின்று ஆடி முந்தை நிறைவேற்றக்கூடிய சொல்லத்தக்கதான கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எந்த சகோதரர் வித்து விட்டார், என்ன பண்ணாங்க அவங்க, இவனு திரும்பி வந்து அழுந்து புலம்பி கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் விட்டு அந்த பொருளை வேணும்ட்டு யோசேப்பு அந்த என்ன சீலா, அந்த என்ன சீலா பையில வச்சு அனுப்புறான், சாப்பாடு பையில வச்சு அனுப்புறான். அனுப்பிட்டு ஓடி வந்து பிடிச்சிட்டு ஏதோ பொருளுக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சாட்சி கொடுத்தாங்க, என்ன சாட்சி கொடுத்தாங்க தெரியுமா சகோதரர்கள்? நாங்கள் நிஜஸ்தர், என்னது ನಾವು ಸತ್ಯವಂತರು, ವೇವುಪಾಕ್ ಗೂಢಾಚಾರಿಗಳಲ್ಲ. ವೇವುಪಾಕ್ ವಿ ಆರ್ ನಾಟ್ ಎ ಸ್ಪೈಸ್, ವಿ ಆರ್ குட் பீப்புள், சத்தியவந்தரு. என்னது நாங்கள் நிஜஸ்தர்கள். அழகா இருக்குது வார்த்தை, அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. நாங்க சகோதராய் கேட்கல, என்னவா கேட்கல, பிரதரும் கேட்கல. இவனா அந்த பொருளை வலிச்சு வச்சுட்டு பேக்ல பையில வலிச்சு வச்சுட்டு அனுப்புறான். அனுப்பும்போது திருப்பி ஓடி வந்து எங்க பொருள் காணாம போயிடுது, உங்க பேக்ல தேடுறேன், உங்க பேக்ல கிடைக்கும் போது அவங்க கொடுத்த சாட்சின்னு தெரியுமா? என்ன சாட்சி கொடுத்தாங்க? உண்மையில நாங்கள் யாரு அப்படின்னு அர்த்தம். அவங்களை ஆசிரிக்கப்பட்ட காரணம் என்ன? புத்திர ஸ்வீகார பாக்கி வித்து போட்டவன் தேவனுடைய கிருபை சார்ந்து வாழுகிறான். இவன் என்ன பண்றாங்க, சகோதரன் வித்து போட்டவங்க உண்மையா வாழ்றாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன வாழ்றாங்க? உண்மையை வாழ்ந்தால் என்ன கிருபை கிடைக்குது?
எகிப்து தேசத்தில் உத்தம ஸ்தலங்கள் கிடைக்குது. எகிப்து தேசத்துல அழகான இடங்களை பங்கிட்டு அவங்களுக்கு கூடாரோ, ஆடு மாடுகளுக்கு, வேலைக்காரருக்கு எல்லாருக்கும் கூடாங்களை கொடுக்கப்படுது பிரியமானவள. அப்படி என்றால் பிரியமானவள, சில நிமித்துல, சில கோபத்துல, சில பிரச்சனையில, சொத்து பாகத்துல, அல்லது வேலை விஷயத்துல, அது திருமண காலத்துல, வாங்கல் கொடுக்கல, பொருள் நகை நட்டுல, காசு பண்ணத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஓன் பிரதர்ஸ் என்ன பண்ணிடும், சம்டைம் வித்து போட்டுக்கிறோம். என்ன பண்ணிடும்? ஆனால் என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. என்ன இருக்குது? அப்படியே ஓட்டி நிற்கிறோம். அவள்கிட்ட பேச மாட்டேன்னு அடுத்த வாரம் பேசின்னு தானே இருக்கிறீங்க. என்னது? அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு போய் தானே வந்தீங்க. உட்காந்து பிரியாணி தானே சாப்பிட்டு வந்தீங்க, கபாபெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களே. என்னது? எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, என்ன சொல்லுகிறார்? சில சூழ்நிலை நிமித்தமாக, சில பிரச்சனை நிமித்தமாக நம்முடைய உறவுகளை வித்து போட்டிருக்கிறோம். வித்து போட்டா, ஒருவேளை அந்த மக்கள், வித்து போட்ட மக்கள் உண்மையா வாழும்போது கர்த்தர் வித்து போட்ட மக்களுக்கு ஏற்ற விதமான வழிகளை திறந்து உத்தம தேசத்தை, கோசன் எல்லையில் இருக்கிறதான உத்தம ஸ்தலங்களை தேவன் பங்கிட்டு, யோசேப்பு பங்கி கொடுக்கிறார். அதை பங்கிடும்படி யார் சொல்லுகிறது? பாவம் சொல்றான். அவங்க நிஜஸ்தராய் கண்டா, அவங்க யதார்த்தமா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணி, நல்ல இடத்த கொடு. இஸ்ரவேல் தேசம், எகிப்து தேசம் இருக்கிற நல்ல இடத்த என்ன பண்ணி கொடுன்றான். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவசனங்களே, உங்க வாழ்க்கையில பிரியமானோட சில சூழ்நிலை நிமித்தமாய் மேபி சோல் ஓன் ரிலேட்டிவ்ஸ், சொந்த பந்தங்களே, உறவுகளே, ரிலேஷன்ஸே, ஃப்ரெண்ட்ஸே, அல்லது வேலை செய்யறத கொலிக்ல நம்ம வித்து போட்டுக்கலாம். ஆனால் there is a choice. வித்து போட்டாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவங்களை சந்திக்க, பேச வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அவனை சந்திக்க, பேச என்ன இருக்குது? வாய்ப்பு இருந்து என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்ளும். நமக்கு மன நோக துரோகம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நல்லா பார்த்துருப்போம், துரோகம் பண்றாங்க. ஆனாலும் அவங்களை அன்பா ஏற்றுக்கிறோம். செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம், பாசத்தோடு பார்த்துக்கிறோம், செய்ய வேண்டிய எல்லா முறைமைகளை செய்கிறோம். காரணம், தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால, தேவனை நடத்துகிறதுனால வித்து போட்ட அந்த உறவுகளை மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? புதுப்பிக்கிற பாக்கியம் கிடைக்குது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வித்து போட்டு ஏழைகள் கொடுக்கலாமே. வாசிமா. ஓகே, கவனிகள் பிரியம். இந்த அம்மா தைலத்து விற்குது. எவ்வளோ காசு இருந்தாச்சுக்கு? எவ்வளோ? 300 ரூபாய். என்ன பண்ணல அந்த காலத்தில்? நிலம் 30 வெள்ளிக்கு வாங்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? 30 வெள்ளி வாங்கிட்டான். நிலத்தை வாங்கிட்டான். ஒரு உடம்பு சரியாதவனே, அந்த நல்ல சமாரியன், அவனை எடுத்துன்னு போய் சத்திரத்து சேர்த்து என்ன பண்ணானா? ஏமா அது எவ்வளோ பாருங்க, இஷ்டத்துக்கு சொல்லி நிற்கிறீங்க. சின்ன சின்ன கதை 10, 20, 30 சொல்லிக்கிறீங்க. 2 காசு கொடுத்தான். எவ்வளோ கொடுத்தா? எவ்வளோ கொடுத்தா? என்ன சொல்கிறான்? இல்லைப்பா வச்சுக்கோ, ட்ரீட்மெண்ட் பண்ணு, நான் வரும்போது என்ன பண்ணுறேன். அப்போ 2 காசு கொடுத்தா என்ன பண்ணலாம்? 30 வெள்ளி காசு கொடுத்தா என்ன பண்ணலாம்? இவங்க எவ்வளோ காசு விற்றுட்டாங்களா? புரியுதா? இப்போது சில நேரத்தில் பிரியமானவர்களே, நாம் நிறைய நகைகளை இழந்திருக்கிறோம், நிறைய பொருட்களை இழந்திருக்கிறோம், நிறைய ஆஸ்திகளை இழந்திருக்கிறோம், அநேக விதமான சூழ்நிலையை இழந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன பண்ணியிருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். அப்படியும் என்ன சொல்கிறாங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அந்த ஸ்திரீக்கு அந்த சென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? தைலத்தில் என்ன தரேன்? தைலவா? இல்லை, இந்த இடத்துல அந்த கன்னடத்தில் அழகாக இருக்குது, பரணி தைலம். என்னது? என்னது பரணி தைலாவுக்கும் அதுக்கு என்னது? என்ன வித்தியாசம்? இப்போ ಉಪ್ಪಿನಕಾಯಿಗಿದೆ, 1 ರೂಪಾಯಿ ಪ್ಯಾಕೆಟ್ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಇದೆ. ಮಲೇಶ್ವರದಲ್ಲಿ ಜಾರಲ್ಲಿ ಹಾಕಿರೋ ಇದು ಮಾರ್ತಾರೆ. என்னது? என்ன வித்தியாசம்? அது மார்வாடிங்க தான் ஜாஸ்தி பண்ண, நமக்கெல்லாம் மருத்துவம், நம்ம அம்மாவங்களாம் பண்ணாங்க, இதுங்களாம் பண்ணா தெரில. அம்மாங்களாம் பண்ணாங்க, பரணியில் எடுத்து வச்சாங்க தெரியாது, தாய்மாருங்க பண்ணாங்க. என்னது? நான் சொன்னது புரியுது அவங்களுக்கு? பரணியுடைய தைலத்துக்கும் இதுக்கு என்ன இருக்குல்ல? நிறைய. ரெண்டாவது என்ன அதில் குவாலிட்டின்னா, அங்கே இருக்கிற சென்ட்டுக்கிற மனம் இருக்குது, எத்தனை வருஷாலும் போகாது. அதான் பரணி. உப்பின்காய் எப்படி இந்த பரணியில் போட்டால் கெட்டு போகிறது இல்லையோ, 20 பேர் கை போடுவாங்க. என்ன பண்ணுறதில்ல? சில பசங்க பார்த்தா அப்படியே கையை போட்டு எடுத்துங்க, கத்தையானுவோம். என்ன பண்ணுவோம்? ஆனால் என்ன சில பரணியில் இருந்து என்ன செய்யறதில்ல? அதேனா
பல வருஷங்கள் பாதுகாக்கப்பட்டு அது நிமித்தம் ஆதாயம் இருக்கிற பொருட்கள் தான் பரணி பிரியமான. அது ஒரு விசேஷமாக இந்த மாதிரி தைலத்தை அந்த அபிஷேகத்துக்கோ ராஜாவுடைய பணிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க? அபிஷேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ராஜாவுடைய மேன்மையான காரியங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த உதாரணத்துக்கு எஸ்தர் ரெடி பண்ணாங்க தெரியுமா? எஸ்தர் ரெடி பண்ணும்போது 6 மாசம் 2 டைம் 2 பேட்ச் ரெடி பண்ணாங்க தெரியுமா? அந்த மாதிரி இடங்கள் தான் இந்த ராஜகுமார் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தைலத்தை எப்படியோ இந்த மக்காயிட்டு வந்தது. வந்த பிறகு என்ன பண்றான்? இயேசுடைய பாதத்தில் ஊற்றுகிறான். என்ன பண்றான்? அந்த தைலத்தை ஊற்றுகிறான். அந்த தைலத்தை வித்தா என்ன வரும் சார்? ஒரு வித்திருந்தா என்ன வந்திருக்கோ, இல்ல இயேசுடைய பாதத்தில் ஊற்றினால் என்ன லாபம் வந்துச்சு? என்ன வந்துச்சு? அவருடைய பாசத்தை, அவருடைய அன்பை என்ன சொன்னார் ஆண்டவர்? ஏமா இந்த பாசத்தை அன்பை என்ன பண்றேன் நான்? சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிக்கிறோமோ அந்நியவர்களும் சொன்னினே இருப்பேன் நான். என்ன சொன்னாரு? சில நேரத்தில் பிரியமானவர்களே, நமக்கு லாபமா என்ன கருத்து நஷ்டமா எண்ணுகிறோம். என்ன பண்றோம்? பவுல் என்ன சொன்னாரு? லாபமா எண்ணுகிற அனைத்து என்ன பண்றோம்? எண்ணுகிற. அப்படின்றால் சில பொருள் ஆதாயமா இருக்கோ, சில பொருள் முக்கியமா இருக்கோ, தேவைப்படுறதா இருக்கோ, அது இல்லைன்னா வேற இருக்காது. எப்படி அந்த அம்மா ஒரு ரொட்டி தான் இருக்குது, நானும் என் பிள்ளை வச்சு சாவுறன்ட்டு முக்கியமா இருக்கும். ஆனால் சில டைம் விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன வரும்? என்ன வரும்? நகைகளாக விற்றவங்க என்ன சொல்றாங்க? இப்போ எத்தனை லட்சம் ஓடி நிற்குது, 1,10,000 ஓடி நிற்கணும். என்னது 10,000 ரூபாய்க்கு என்ன இருக்குது? 1 லட்சம். அப்படின்றால் அந்த விற்க வேண்டிய சூழ்நிலை சில டைமில் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் பிரியமானவர்களே, விற்கப்பட்ட பொருளுக்கோட வேல்யூ நிச்சயமா ஒரு நாள் அது தேவன் என்ன பண்ண வெளிப்படுத்தினாரு. அது இப்போ படிக்கிறோம். அந்த மாதிரி காட்டின பாசம் எப்படி இருந்துச்சா? அந்த அன்பை என்ன பண்ணப்படுதா? உலகம் எங்கு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, உலகம் எங்கு சொல்லப்படுது. அப்படி என்றால் புத்திர ஸ்வீகாரத்தை வித்து போட்டவர்கள் they are recovered. தேவ கிருபையினால் சம்பிருதியாய் வாழ்ந்தார்கள். சொந்த சகோதரர்களே, உறவினர்களே இழந்தவர்கள், வித்தவர்கள் மீண்டுமாக அவனோடு யோசேப்போடு குடியிருக்கிற பாக்கியம் கிடைத்தது. தேவனோடு தங்கியிருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இங்கே நமக்கு லாபமா எண்ணுகிற அனைத்தையும் விற்கும் போது நிச்சயமாக ஒரு நாள் அது நஷ்டமாய் எண்ணப்படாது, அது லாபமாய் கருதப்படும். பிரியமானவர்களே, என்னவா கருதப்படும்? யோவேல் புஸ்தகத்துக்கு வாருங்கள். யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:3, 3:6, 3:7, 3 வசனத்தை வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 3 வசனமும் 6 வசனமும் 7 வசனத்தை வாசிங்கள். பாருங்க, இந்த இடத்துல பிள்ளைகளை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்ன வந்துச்சு? பிள்ளைகளை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை விற்க வேண்டிய சூழ்நிலை என்ன வந்துச்சு? ஆனாலும் கர்த்தர் பைபிள் சொல்லுது, நீ மனம் திரும்பினா ஒருவேளை தேவன் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பார். 2ஆம் அதிகாரம் இருக்கிறது. அதே 3ஆம் அதிகாரத்தில் அவர் நாமத்தை தொழுதுக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்ற வார்த்தை இருக்குது பிரியமானவர்களே. அப்படின்னா எவர்கள் வித்து போட்டார்களோ தங்கள் பிள்ளைகளை, அப்படின்னா என்னது? தவறான காரியத்துக்கு வித்து போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் மீண்டுமா ரிகவர் பண்ண ஆரம்பிச்சார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன பண்ணாரு? ரிகவர் பண்ண ஆரம்பிச்சார். ஆனா இவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆகாபோட ராஜாவோட வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை? பாருங்க, 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் அவனுடைய கிரியைகள் சொல்லப்படுது. 29ஆம் வசனத்தில் படிச்சுட்டு வாங்க. 29ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்தில் வாசிங்க. 34 படிங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் 29 முதல் 34. First King 16 chapter 29 to 34th word. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்திலே உமரியாவின் குமாரனாகிய ஆகாய் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அமரியாவின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. பாய்சன் மேல் சோத்திரம் பண்ணி சாப்பிடுறது, பாய்சன் சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்களேன். நுரையா கக்கு இழுத்துக்கோ. என்ன பண்ணுவோம்?
ஆனா சில விஷயத்துல கிறிஸ்தவங்க ரொம்ப டேக்கலா பேசுவாங்க பிரியமானவர்கள், ரொம்ப ஞானிகளை போல பேசுவாங்க. பாருங்க இவன் என்ன சொல்றான், அவன் செய்து தவறு செய்யறான், செஞ்சது எப்படி நினைக்கிறானா, அது நம்ம பாசன டேக் இட் ஈஸி பாலிசி. என்னது என்ன சொல்றானா, யார் இந்த விஷயத்தை செஞ்சுங்கிறது, ராஜா. ராஜா செஞ்சலாமா, ராஜாவின் வெளிச்சி என்னது, ராஜாவின் வெளிச்சி தேசத்தின் நெகிழ்ச்சின்னு வரும் நீதிமொழியில. ராஜனை ஏழுகே தேசத்தை ஏழுகே, ராஜனை பீழ்விக்க என்னாவதா, மக்களை பீழ்விக்க இருக்கும். என்னது, த ரைசிங் ஆஃப் த கிங் இஸ் progress of the land, falling of the king is falling the people ன்னு வரும் நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது. என்ன இருக்குது, என்னவா, எப்படி எடுக்கிறான் அவன் பாவத்தை, செஞ்சதே மகா பாப்ப. தேவர் கோபப்பட்டா, இதை ரேகிஸ்தா, இதை வசனம் படிச்சீங்கன்னா கோபம் ரேகிஸ்பட்டா கோபப்படுத்தான்ட்டு பண்ணி நிற்கிற அட்டகாசம் கோபம் வந்து இருக்குது, ரேகிசி நிற்கிறான். அது எப்படி எடுத்துக்கிறான் அவன். இன்னைக்கு நிறைய மக்கள், அதுல விசேஷமா ஏசப்பாடு பிள்ளைகள் தேவஜனங்கள் தப்பு பண்ணு, தப்பே இல்லைன்னு சாதிக்கிறான். அதெல்லாம் தப்பான்றாங்க. என்னது, என்ன சொல்றாங்க, பசங்க கொஞ்ச நாள் முன்னாடி பாம்பே போட்டுருந்தாங்க தெரியுமா, பசங்களை பெரியவங்க கூட போயிட்டு இருந்தான். ஆமாங்க ஆமாங்க ஆமான்ட்டு கேள்வி போட்டு கேட்டால் அதை சாப்பிட்டா பாம்பே போடலான்னு. நான் சொன்னது புரியுது அவங்களுக்கு, எல்லாரும் சாப்பிட்டுக்கிறேன், நானும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். என்னது தெரியல, பாம்பே என்னன்னு தெரியாது, ஜீரிகை அதுன்னா ஜீரிகை மென்சு அதை ஆக்கிருத்தாரு, ஜீரிகை சோம்பு ஆக்கிருத்தாருன்னு சொல்லி ஏமாத்தினான். நான் சொல்லி 1% ஆல்கோஹாலுக்கு அது இன்னும் குட்கா ஏதோ இருக்குது. ஓகே, என்ன சொன்னோம் அந்த நாட்களில், செஞ்ச பாவலை செஞ்சுட்டு என்ன சொல்கிறான் இந்த ராஜா, அவனுடைய பார்வைக்கு அவன் மைண்ட்ல தப்புப்பா, இது செய்யாதப்பா, போகாதப்பா, நடக்காதப்பானா அந்த தப்பை அவன் என்னவா எடுத்துக்கிறானா, ரொம்ப அல்பமா எடுத்துக்கிறான், ரொம்ப லீஸ்டா எடுத்துக்கிறான். பிரியமன் அப்படி எடுக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, சீரியஸா எடுக்கணும். ஏன் ஆண்டோட பிள்ளைகள் ஆசிரிக்கப்படலன்னா, they not taking a serious about the future, they are not taking serious about their blessings. அவனுடைய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, வருங்காலத்துக்கு திட்டங்களை சீரியஸா எடுத்துக்கல. அதெல்லாம் பண்ணிடலாம் விடு, செஞ்சிடலாம் விடு, நடத்திலாம் விடு, வாங்கிடலாம் விடு, கொடுத்துலாம் விடு, பண்ணிடலாம், அப்படிதான் இருக்கிறாங்க பிரியமான. ஒரு சின்ன விஷயம் நினைச்சா பயம் ஆகும். என்னது, என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன விஷயம் நினைச்சேன்னா வேலை செய்யிருக்கிறவங்க வேலை விட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் திட்டுற வேலை என்னது, வேலை செஞ்சுக்கிறவங்க வேலை விட்டா என்ன பண்றேன், நான் திட்டுறேன். ஏன் வேலை கிடைக்காம ஒரு பெரிய பிரதமர் மாதிரி ராஜினாமா பண்றாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி. என்ன ஆபீஸ் ஜட்ஜா பண்றாங்க, எப்படி லீவ் கொடுக்குறாங்க, வேலை விடுறாங்க. என்னத்துக்கு வேலை விட்டானா, திட்டாங்க, ஒரு நாள் லேட்டா பண்ணி திட்டாங்கன்னு. என்ன தெரியுமா, வேலை செய்யறவன் நான் அப்பப்ப சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன தெரியுமா சொல்லுவேன், 10,000 சம்பளம் கொடுத்தா உங்களை என்ன பண்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, உட்கார உட்கார என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு எஜமானம் 10,000 கொடுத்தா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, குறைஞ்சது 20,000 லாபம் கொடுக்கணும். அவனுக்கு என்ன பண்ணும், 100% கொடுக்கணும், 100 ரூபாய் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20,000 லாபம் கொடுத்தா உங்களை வேலைக்காரனை வச்சுக்குவான், இல்லைன்னு செய்ய மாட்டான். ஸோ அதுக்கு பாத்திரவானா இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, புரியும். ஆனால் சில டைம்ல பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில செய்கிற தவறுகள், மிஸ்டேக்ஸ்களை, அதுல ஸ்பெஷலாக கிறிஸ்தவங்க இந்துக்காரங்க தான் சொல்லுவாங்க, ಫಾದರ್ ನೀವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಎಲ್ಲ ಕಳ್ಳರುಗಳು, ಯಾಕಂದರೆ ಮಾಡಬಾರ ಪಾಪಲ್ಲ ಮಾಡಿ ಭಾನುವಾರ ಫಾದರ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಹಿಂಗೆ ನಿಂತೀರಾ, ಅವರು ರಾಬ ನೋಡಿ ನಿನ್ನ ಮಗಳೇ ನಿನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು ನೀನು ಹೋಗಿ ಬಾ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಜಾಗವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಬಂದ್ಬಿಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ಅದೇ தான் நடந்துக்குது பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தில் பிரியமானவர்களே, இவன் ஆகாப ராஜா பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேச பைபிள் சொல்லுது இஸ்ரவேல் ராஜானா ஜனங்க நடுங்குறாங்களா. அந்த ராகா வேசி என்ன சொல்றான், இஸ்ரவேல் குறித்து கேள்விப்பட்டோ, இஸ்ரவேல் தேவனை குறித்து கேள்விப்பட்டோ, பலத்த சீகோனின் ராஜாவாக ராஜாவை முறித்த அந்த தேவ செய்கை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அப்படி டெரரா இருக்குது, அப்படி பயம். இப்ப கூட இஸ்ரவேல் தேசத்தால் பயம் இருக்குதா இல்லையா, இஸ்ரவேல் தேசத்துக்கு பயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஹாய் ஹாய் என்பாரு, என்னதுல பிரதமர் போய் இப்படி இப்படி கையாட்டுவாரு. ஆனா இஸ்ரவேல் தேசம் அப்படியே கட்டி பிடித்து அப்படியே பண்ணுவாங்க. எல்லா தேசம் நார்மலா கூப்பிட்டாங்க, இஸ்ரேலுக்கு ரெட் கார்பெட் கூப்பிட்டு நம்ம பிரதமர் வர வச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் எல்லா தேசத்துக்கு எங்க ட்ரைனிங் போறாங்க, ಇಸ್ರೇಲ್ ಹೋಗಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ರಿ, ನೀರೇ ಇಲ್ಲ, ಚಲನೆ ಇಲ್ಲ, ಹೆಂಗ್ ಬದುಕಟ್ಟಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ನುவாங்க. ராணுவ பயிற்சி கூட அரௌண்ட் த வேர்ல்டு 200 கண்ட்ரியில் ராணுவத்தில் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது இஸ்ரேல் சேனை தான் பிரியமானோல. ஏன் சொல்ல வென்றால் பிரியமானோல,
இஸ்ரவேல் வாழ்க்கையில மேன்மையாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் பிரியமாவள. எந்த ராஜாவே, ஆகாப் ராஜாவே மேன்மையாய் கர்த்தர் வைத்தாரோ அவன் என்ன பண்றான் பிரியமாவள, தான் செய்யற தவறை அல்பமா எடுத்துக்கிறான். ரொம்ப ஈஸியா ரொம்ப எடுத்துக்க, தப்பல்ல, தவறல்ல. என்ன நான் செஞ்சது என்ன இல்லைன்றாங்க, சாதிக்கிறாங்க. வேற என்ன பண்றாங்க, தப்பு பண்ணிட்டு என்ன பண்றாங்க. நான் சொன்ன வார்த்தை புரியுது. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, விளக்க நேரம் இல்லை பிரியமான. ஆனாலும் கவனித்துக் கொண்டல் பிரியமான. இவன் தவறு செய்கிறான், அந்த தவறு அல்பமா ரொம்ப லகுவா எடுத்துக்கிறான். தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் காரியம் என்று நினைத்து போல அவன் சீதோனிய ராஜாவாகிய எத்தேபாகாவின் குமாரத்தி எசபாலை விவாரம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் செவித்து அதை பணிந்து கொண்டு எப்படியா, யாரோ கட்டின பாகாலுடைய கோயில் அல்ல, என்னல்ல, தான் கட்டின. ஒரு ராஜா கட்ட வந்து ராஜ்யத்தையும் மதில்களையும் தேசத்தையும் ஜனங்களை பட்டணத்தை கட்ட வேண்டும். அதுதான் மற்ற ராஜாக்கள் பண்ணாங்க. இவன் தான் கட்டின அந்த பாகால் விக்கிரத்தை என்ன பண்றான், கட்டுறான். படிங்க. தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்து வந்தான். என்ன வார்த்தை கன்னடத்தை எப்படி தெரியுமா, தன ಮುಂಚೆ ಇದ್ದ ಎಲ್ಲ ರಾಜ ದೇವರು ರೇಗಿಸ್ಬಿಟ್ನಂತೆ. ಏನೋ பண்ண அப்படின்னு எல்லா ராஜாக்களை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட ஒரு 2 குணம் இருக்குது. ஒன்று, நல்லது செய்யலைன்னா தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, நல்லால என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன பண்ணக்கூடாது, ஆனால் தீமை செஞ்சு நல்லது செய்யாமல் தீமை செஞ்சு இன்னும் கோவம் வந்துடும். இவன் என்ன பண்ணுறான், சின்ன சின்ன பலிபீட கட்டணம் பண்ணலாம். என்ன கட்டுக்கிறானா, தோப்புன்னு தெரியுமா உங்களுக்கு, மாங்காய் தோப்பு, இது எங்காய் சுத்தினாலும் மாங்காய் தெரியும். அந்த மாதிரி என்ன கட்டிக்கிறானா, அசரி விக்கிரங்களே பலி செலுத்துற பலிபீட தோப்பை உண்டாக்குறான் பிரியமானோட. அப்ப ஆமாமா 101 கோடி லிங்கஸ் அந்த மாதிரி பல லைவ் இருக்கிறதுனால அது சில விஷயம் நான் சொல்ல முடியாது. நமக்கு லைவ் ஓடுறதுனால அந்த காரியம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் பேசுறேன். ஓகே, கவனிங்கள் பிரியமானோல. ஏன் சொல்றேன் பிரியமானோல, இந்த காலத்தை சின்னதா பண்ண போற தோப்புகளை உண்டாக்குறோம். அப்படின்னா கத்தோலிக்க பிள்ளைகள் சின்ன சின்ன பாவங்களா பாவத்தை கூட்டி சேர்த்து கொண்டே வருகிறோம். என்ன பண்ணுகிறோம், என்ன பண்ணி வருகிறோம், அது என்னவா மாறுகிறது, தோப்பாய் மாறுகிறது. என்னவா மாறுகிறது, எங்க பார்த்தாலும் அதுதான் கண்ணுகளும் எங்க பார்த்தாலும். அப்படின்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா சில தப்பு பண்ணும்போது பிரச்சனை மட்டும் யார் பேர் தான் வரும், கிறிஸ்தவ பேர் வரும். என்ன வரும், ஸ்மக்லிங், இது என்னது ஸ்மக்லிங், அப்புறம் என்ன சொல்றாங்களே ட்ரக்ஸ், அதெல்லாம் யார் பேர் வரும், மார்க், ஆண்டோனி அப்படின்ட்டு வரும், டேனி அப்படின்ட்டு வரும். என்ன வரும், எதனா ஒரு ஆர்டினரி பேர் வருமா, நான் சொன்னது புரியுதா, யார் பேர் வரும் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, சின்ன தப்புகளை ஆட் பண்ணினே வராங்க. என்ன பண்றாங்க, அதை பைபிள் சொல்றது பாவத்தோடு பாவத்தை கூட்டி கொண்டாரண்டுக்கு. என்னது, பாவத்தோடு பாவம் என்ன பண்ணாங்களா, ஆடட். எங்க இருக்குது அந்த வசனம், பைபிளுக்கு என்ன மாதிரி பதில் கொடுத்தாங்க தெரியுமா, எங்க இருந்துங்க சாமின்றாங்க தமிழ்நாட்டில். சாமி இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க சாமி. எனக்கு அருமையான தேவஜனங்களே, 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை சொல்றாங்க. அதாவது சாமுவேல் சொல்ற பாவத்தோடு கூட்டிக் கொள்கிறான் சொல்லி. கவனிகள் பிரியமானவர்களே, இவன் என்ன பண்றான், செய்யறான் தவறு, செஞ்ச தவறு அல்பமா ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறான். 2வது பாவத்தை ஆட் பண்ணினே வரான். என்ன பண்ற தப்புகள் என்ன பண்றான், ஆண்டவர் என்ன நிக்குது, இவன் அது கேரே பண்ணல. ஆண்டவர் கோவம் வந்துங்குது, என்ன பண்ண மாட்டான்டா, ஏன் கேர் பண்ணல, இல்ல இவன் வண்டி 22 வருஷம் ஓடிச்சு, ஆண்டவர் அடிக்காம ஆக்சிடென்ட் பண்ணாம கை காலை முறுக்காம பக் குத்தாம 22 வருஷம் விட்டார்ப்பா, அதனால தான் இவன் ஃப்ரீ ஆக்குறான். புரியுதா என்ன சொல்றேன், எப்படி பண்ணல ஆண்டவர். பைபிள் சொல்ல அவர் நித்தமும் கோவித்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, மனுஷனை போல என்ன செய்யறது இல்லையா, கோவத்தை மனம் திருவிழாவை பச்சிட்டு தான் கோவப்படுவாரா, வாய்ப்பு கொடுப்பாராம். எனக்கு அருமையான தேவஜனங்களை, இவன் வண்டி ஓடி நிற்கிறதுனால, வாழ்க்கை ஓடுறதுனால, எந்த பிரச்சனை போராட்ட கஷ்டம் இல்லாதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிறாரு, ஆண்டவர் ஒத்துக்கிறாரு நினைச்சுக்கிறான். ஆண்டவர் கோபம் ஊட்டினே இருக்கிறாரு, ரேக்ஸினே இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, கத்தர் பாருங்க என்ன பண்ண, எரிச்சல் மூட்டினார்களா, என்ன பண்ணாங்களா,
பூட்டினாளா? சரி, அடுத்த வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்தது பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரனாகிய எரிகோவை கட்டினான். பிறகு என்னது? என்ன சொன்னார் யோசுவா? எரிகோ அஸ்திவார போடும்போதே செத்துருவான். என்ன பண்ணுவான்? சபிக்கப்படுவான். என்ன பண்றான் இவன் அப்படின்னு அர்த்தம்? இது எதை செய்யாதுன்னு அதுதான் செய்யும். என்னது நான் சொன்னது புரியுதா? வெளியே போவாதடா, பசங்க கூட அவங்களோட சேராதுன்னா என்ன பண்ணுவான்? ஏன் இல்லை, அவங்க பண்ண தப்பு பார்த்துருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? 10 தாப்பு. வண்டியில் போகாதன்னா எங்கன்னா வண்டியில் போயிடுவாங்க. என்ன இருக்குது? செத்துட்டாங்க. அடிப்பட்டா பரவாயில்ல, என்ன ஆயிடுறாங்க? எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து துக்கப்படுறாங்க. ஏன் தான் வண்டி வாங்கி கொடுத்தனோ, ஏன் தான் அவங்க கேட்டால் அட்டம் பண்ணான்னு வாங்கி கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? வேகமாக ஓட்டுது, வீலிங் பண்ணுறது, எங்கெங்கோ போய் மாட்டுக்குது, என்னென்னோ பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, எதை செய்யாத. எரிகோவுக்கு அஸ்திவார போடக்கூடாது. பைபிள் சொல்லுது, வசனம் கீழே படிச்சிங்கன்னா, எரிகோவுக்கு அஸ்திவார போடனா எங்கேருந்து வந்து அஸ்திவார போடுறானா? பெத்தேல் தேவட வீடு. அப்படின்றால் இவன் வந்து பெத்தேல வந்து கர்த்தரோட வார்த்தை அறிவிக்கணும். பெத்தேல வந்தாங்க என்ன பண்ணும்? கர்த்தர் தேவன் ஏசப்பா பார்த்துக்கிற ஏசப்பா இருக்கிறார், ஏசப்பா நடத்துவார் சொன்னோம். எரிகோவுக்கு சபிக்கப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறாங்க. பிரியமானவர்களே, எப்போ சபிக்கப்பட்ட காரியத்துக்கு அஸ்திவார போட ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தருடைய கோபம் இன்னும் அதிகமாகும். பிரியமானவர்களே, என்னாகும்? கர்த்தருடைய கோபம் இன்னும் அதிகமாகும். பாருங்க, புத்திர ஸ்வீகாரத்தை விட்டு போட்டா மீண்டுமா ரிகவர் ஆயிட்டா. என்ன பண்ணிட்டா? சகோதரர் வித்து போட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க? உண்மையா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? வெளியேறப்பட்ட தைலத்தை வித்தவங்க என்ன பண்ணாங்க? கீழே கொட்டினாங்க. கேர பண்ணாம என்ன ஆச்சு? தேவடு பார்வையில் பாசமுள்ள மகளாய் மாறினார்கள். ஆண் பிள்ளைகள் பின்னிகளை பெற்றவர்கள் வித்தவர்கள் மீண்டுமா மீட்டு கொண்டார்கள். ஆனா இவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ரதங்களில் அவன் அடிபட்டு ரதங்கள் என்ன ஆயிடுச்சு? எங்க கழுவுனான தெரியுமா ரதத்தை? சமாரி வேசிகள் குடிக்கிற அந்த குளத்துல கழுவ வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பிரியும் அப்படின்றால் லாஸ்ட் கடைசி நாட்கள் யாரை பத்தி வேசின்னு சொல்லுது? மகாபாபிலோன். என்னது? மகாபாபிலோன், அதாவது வேஸ்துகளின் தாயா இருக்கிறான். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த சில பாக்கியத்தை, சில காரியத்தை என்ன சொல்ல ரொம்ப நெக்லெக்ட் பண்றோம். லைஃப் ஏசப்பா கொடுத்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, அபிஷேகம், சபை, ஆராதனை, தேவஜனம் கூடி வருவதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடாது. அநேக தப்புகள் பண்ணது, இன்னும் நிறைய தப்பு இருக்கிறது. இவன் மெராக்கள் பார்த்தவன். என்ன பண்ணவன்? என்ன பார்த்தவன்? வானத்தில் அக்னி யார் காலத்தில் இருந்துச்சு? இல்லைம்மா, யாகாப ராஜா தான், எலியாதான் இறக்குனார். யார் காலம்? மழை வராம மழை யார் காலத்தை வந்துச்சு? இப்படி பயங்கர மெராக்களை பார்த்தவன் பிரியமானோட. சின்ன சின்ன மெராக்கள் அல்ல. 3 வருஷம் மழை பெய்த இவன் தான் ராஜாவே, உன் ரதத்தை போட்டு மழை உன் தடைப்பட பயங்கர மழை வருது. அந்த பயங்கரமான மழையை கண்ணால பார்த்தவன், வானத்திருக்கிற அக்னியை பார்த்தவன் பிரியம். இப்படிப்பட்ட தேவனுடைய மகத்துவமான காரியத்தை பார்த்தவன் பிரியமானோட. சில நேரத்தில் சில காரியத்து நிமித்தமாய் தன்னைத்தானே வித்து போடுகிறான். எப்போ நம்மை நாம வித்து போடுகிறோமோ நிச்சயமா சொல்கிற பிரியமானோட ரிகவரி இல்லவே இல்லை. பிரியமானோட நீங்க பாத்தீங்கன்னா ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க. என்ன ஆயிடுறாங்க? ரொம்பிட்டு என்ன ஆயிடுதாமா? செத்தா பரவாயில்ல, பிடிச்சி போய் ஜெயில போட்டு அடிச்சு நுறுக்கி கேஸ் போட்டு 7 வருஷம் ஒரே நாள் செத்துட்டு என்ன பண்ணலாம்? ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? என்ன பண்றாங்க? மாட்டிக்கினி பேர்ல இவன் மாட்டிக்கொண்டானோ, அதுல எக்ஸ்ட்ரா பாஸ்ட் பேரு, பசங்க பேரு, சர்ச்சு பேரு, விசுவாசி பேர் வரும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் அருமையான தேவச்சனங்களே, இந்த நாட்களில் தேவன் நம்மை நாம வித்து போட்டா நிச்சயமா என்ன செய்ய முடியாது? மீட்டு கொள்ள முடியாது. நான் வித்தனை உனக்கு ஆண்டவர் கேட்கிறார். என்ன செய்யறாரு? நான் விற்றேனா? என்ன பண்ண? கடன்காருக்கு என்ன பண்ண? நான் வித்தனை இல்லை. அப்படி ஒருவேளை தான் நான் கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? I given a price for you. என்ன கிரயத்தை கொடுத்தாரா? ரத்தத்தை, தேவன் ரத்தத்தை ஜீவனை நம்ம கொடுத்து கிரய கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய அறியாமல் எங்காலும் வித்து போட்டிருந்தால், ஒருவேளை அடிமையாய் போயிருந்தால், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கிரயத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி
ஜீவனை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். வாங்கியிருக்கிற மனுஷன் என்ன பண்றான்? தூண்டதுனால, பைபிள் சொல் பிரேரணைந்தான். என்னது? through the inspiration of his wife. என்ன சொல்லுது? தூண்டுதல்னால. என்ன தூண்டுதல்? அவங்க என்னவா இருந்தாங்களா, அந்த அம்மா வந்து கேட்குது, சமாதானமான்னு கேட்குது. அவங்க பையன் வந்து கேட்குறான். என்ன சொல்கிறான் அவங்க அம்மா பற்றி? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் படிக்காத நேரம் இல்லை, ಆಯ್ತು 11 ಗಂಟೆ ಆಗ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಿ, ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಏನೇನು ಮಾರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಅದು ಮಾರಕ್ಕೆ 3 ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿದ್ದೀನಿ ಸಂಡೇಲಿ. ಇವತ್ತು 3 ವ್ಯಾಪಾರ ಆಗಿದೆ. ಏನಾಗಿದೆ? ಗವನಿಗಳು ಪ್ರಿಯಮಾನವರೇ, எப்பா ನಿನ್ನ தாயை வேஷித்தனவோ விக்கிராதன் ஃபேமஸ் ஆகிதியலான்றான். என்னாகுது? என்ன சொல்றான்? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? பையனை பார்த்து என்ன சொல்றாங்க? ஃபேமஸ் ஆகுதுன்னு. அப்படின்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு பிரியமானவர்களே அற்புதமாக இருக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம முடிவு எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம சபை விட்டு சிலர் போனாங்க. என்ன சாட்சி கொடுப்பேன்? சில குடும்பத்தை குறித்து, சில குடும்பத்தை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறேன்? 99% யாரும் தீங்கு பண்ணல. என்ன பண்ணல? 99% என்ன பண்ணல? தீங்கு பண்ணல. ஏதோ காரணமித்த போனாங்க. என்ன சாட்சி கொடுக்குறேன்? எங்கள் சபையில் இருந்தாங்க, கோல்டு மாதிரி இருந்தாங்க, கோல்டு மாதிரி நடந்து கொண்டாருன்னு சொல்கிறது பிரியமான. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை தூண்டுதல் இருந்தாலும், யாரானா சொல்லி கொடுக்கட்டும். யாரா இப்படி பண்ணேன்னா அவன் தான் சொன்னான்வான். பேச்சு எத்தனை சொன்னான்? யாக்கிங் மாட்டுது என்ன சொல்லுவான்? ஏமா இப்படி சண்டை போட்டேன்னு என்ன சொல்லுவான்? நான் சும்மா இருந்த அந்த அக்கா வந்து சொல்லி வச்சு பாருங்க, அப்படியே நெற்றிக்கு எரிச்சுன்னுவாங்க. நறுக்குன்ற 2 வார்த்தை கேட்டேன்னுவாங்க. நறுக்குன்று கேட்ட வார்த்தை எங்கெல்லாம் பண்ணிடுது? அநேக பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுவிட பிரியமானவர்களே. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பைபிள் சொல்லி வித்து போட்ட அவனை போல இஸ்ரவேல் ஒருத்தனை இருக்குல்ல, என்ன பண்ணல? யோபு குறித்து என்ன சொன்னார்? ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. அதை என்ன சொன்னார்? அது உத்தமனு சன்மார்க்கு கூட எக்ஸ்ட்ரா லாஸ்ட்ல என்ன முடிச்சாரு? இல்லைம்மா, தேவனு பயந்து உத்தம சன்மா எல்லாம் சொல்லிட்டு, மசாலா, டீ மசாலா, சாய் மசாலா, கரம் மசாலா சொல்லிட்டு என்ன சொன்னார் ஆண்டவர்? இவனை போல பூமியில் என்ன இல்லை, இந்த வார்த்தை வரணுமா? வித்து போட்டோம் ஒருவன் இல்லைன்னு வார்த்தை வரணுமா? புரியுதா உங்களுக்கு? என்னது? என்ன வார்த்தை வரணும்? தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்கனும் பொல்லாப்பு விளைக்கிறவன் இவனை போல பூமியிலும் ஒருவன் இல்லைன்னு சாட்சி வரணுமா? அல்லது பிரியமானவர்களே, தன்னைத்தானே வித்து போட்ட அந்த இவனை குறித்து, அதாவது ஆகாபை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் இருக்கணுமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. புத்திரஸ்விகாரம் வித்து போட்டா சில டைம் என்ன ஆயிடுது? கிடைச்சிருது. என்ன ஆயிடுது? பிளஸிங்ஸ் கிடைக்கிறது. சகோதரர் வித்து போட்டா, உறவுகள் வித்து போட்டா, நண்பர்களை ஒத்து போட்டா மீண்டும் இந்த உறவு கிடைக்க பிரியமானவர்களே. பொருட்களை, ஆதாயமா இருக்கிற பொருட்களை வித்து போட்டா மீண்டும் அது கிடைக்குது. ஆனால் உங்களே நீங்க வித்து போட்டா எந்த காரணத்தும் மீட்டு கொள்ள முடியாது. அந்த அம்மா மந்திரத்துக்கு தாயா, மந்திரம் பண்ணி வசப்படுத்திக்கலாம், விக்கிரத்துக்கு தாயா வசப்படு. அந்த டைம்ல டாப்ல இருந்த ராஜாக்கள் இருக்கிற லிஸ்ட்ல அவங்க எந்த ராஜரீக வல்லமையோ எந்த சக்தியோ பவரை மீண்டு கொடுக்க முடியல. தேவன் ஒருவரால் தான் முடியும். ஒருவேளை வித்து போட்டிருந்தீங்கன்னா கிரையை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. கிரையை கொடுத்து ஆண்டவர் ஒப்பு கொடுங்கோ. விற்காம இருந்தீங்கன்னா தேவனுக்கு வாழுங்கோ. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நான் வர நாட்கள் சாட்சி கொடுப்பார். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவன் முன்பாக பாடலை பாடி கர்த்தருக்கு